அது குமாரப்பா, நான் நம்ம சலூன் கடை இருக்கிற இடத்தையும் பில்டிங்கையும் சேர்த்து நம்பியார் வாதியார் விற்க போறாராம். 50,000 ரூபா அவர் கேட்குறாரு. ஒரு 40,000 ரூபாய் அலைஞ்சு திரிஞ்சு ரெடி பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்து உதவி பண்ணுங்க. வட்டியும் முதலுமா ஒரே மாசத்துல திரும்ப கொடுத்துட்றேன். ஐயோ தம்பி, இப்போதைக்கு என்கிட்ட பொருள் வாங்குறதுக்கு மட்டும்தான் பணம் இருக்கு. அவங்க அந்த கண்ணாடி செய்யறதுக்கு கொடுத்த காசு கொடுத்தா போதும். நீங்க அந்த கண்ணாடி செய்யறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்றேன். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நான் அவங்க கொடுத்த காசை மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்த மாட்டேன். அப்படி செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கை. என்னையா கீன்னு? உனக்கு அது தேவைதான்டா. காலங்காத்தால பார்பர் ஷாப்பை மூடிட்டு வெள்ளக்காரங்க முன்னாடி இங்கிலீஷ்ல ஏதோ பேசிக்கிட்டு நீ அந்த ஆசாரியோட வாழை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தேல, உனக்கு இது தேவைதான்டா. பிளேடி பிக்கிள்ஸ். ஏடா உனக்கு தெரியுமா என்னோட தாத்தாவை அவனுங்க? இதுக்கப்புறம் இந்த கதையை நீ எங்கேயாச்சும் என்கிட்ட சொல்லி நான் கேட்டேன், அடிச்சு பொல்ல கழிச்சிடுவேன் பாத்துக்க. தங்கம், நான் சொல்றது உண்மைதான்டா. ஆமா உண்மைதான். வெளியே போன உங்க மாமா செத்து போயிட்டாரு. போஸ்ட்மார்டம் பண்ணி தோண்டி புதைச்சிட்டாங்க. அவரு புதைச்ச இடத்துல வச்ச தென்னை மரம் காய்ச்சி அது செத்து போய் வேற தென்னை மரமே வந்துருச்சு. நீ எல்லாம் எதுக்கு ஆசாரின்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க? இன்னைக்கு அந்த வெளிநாட்டுக்காரன் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு தீஸ் மாறு. என்னது மாறா? மார்லவஸ் கரெக்ட். அப்படி சொல்லி குமாரப்பாவை கட்டி பிடிச்சி இப்படி பார்த்ததுல இருந்து பத்தி எரியுது. தங்கம், டேய் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. குமரப்பனோட தாத்தாவும் அப்பாவும் செஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு சூனியத்தை வச்சு அந்த கண்ணாடி செய்யற ரகசியத்தை கத்துக்க தெரியாம இல்ல. அப்புறம் என்ன? நீ அதை செய்ய ஆள் கிடைக்க வேண்டாமா? ஆள் கிடைச்சா நான் செய்வேன். ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி, ஓம் ஓம் காளி, காளி. அந்த வீட்டுக்கு பின்னாடி இத புதைச்சிடுங்க. யார் அது? உங்க அப்பா. யார் அது? யாரா இருக்கீங்களா? இங்க யாரா இருக்கீங்களா? எவனோ திருட வந்திருக்கிறான் வீட்டு பக்கம். யார் அது? ஏய் யாருன்னு கேக்குறது? யாரா அது? யாரு இருந்தா வாங்கல. ஏய் நீயா? வெளிய வாடா, உனக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்பதான் அங்க போன. யாரு? என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பைத்தியமா? அப்ப போனது யாரு? குமாரப்பா, குமாரப்பா. என்னடா என்னாச்சு?
குமாரப்பா எல்லாம் போச்சு. பரமு ஜெயில இருந்து வந்துட்டான். நீ பாத்தியா? பார்த்தேன், மார்க்கெட்ல நான் பார்த்தேன். அண்ணா அண்ணா இது அன்னைக்கு கண்ணு வழி விடு. இது மாமாவுக்கு. சுமார் உனக்கு இதுல எதுவுமே இல்ல அண்ணா. உனக்கு வாங்காம உங்க அண்ணன் எங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துருவானாமா? சும்மா விளையாடுறான். எனக்கு வேண்டாம் போங்க. ஏண்டி உட்கார்ந்துட்டே தூங்காம எந்திரி. நான் ஒன்னும் தூங்கலையே. என்ன பண்ணிட்டு இருந்த? கண்ணை மூடிட்டு படிச்சதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா ஆமா, தூங்கிட்டு வாய பாரு. டிகிரி வாங்கிட்டு நீ இஷ்டப்படி தூங்கு. காலை இருக்கு. சோ என்னன்னா இதெல்லாம்? காலை இதுக்குள்ள வெய் வெய். அப்படிதான். இதுல கால் வச்சிருந்தா தூக்கம் வராது. நம்பீஷன் மாஸ்டர் வீட்டுல பிரகாசம் சொன்ன ஒரு ட்ரிக்கு. அப்பா, நீங்க இன்னும் மருந்து சாப்பிடல? பரமு அவனோட வீட்டுக்கு போயிருக்கான். இன்னும் இங்க வரல இல்ல? என்ன படைச்ச கடவுளே, என் பையனுக்கு நல்ல புத்தியை கொடுங்க. நீங்க போய் அவரை பார்த்திருக்கலாம். ஜெயிலுக்கும் போகல. ஜெயிலுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிற என் குழந்தைய பார்க்க எனக்கு தெம்பு இல்லை. தங்கச்சி மகனா இருந்தாலும் அவனும் எனக்கு மகன் மாதிரி தான். இறந்து போன லட்சுமி உனக்கும் ஒரு தங்க மாதிரி தான். வேண்டாம். சொந்தக்காரங்களோட முறையை சொல்ல வேண்டியிருந்தா என்ன கல்யாணம் பண்ண சக்கரபாணி எனக்கு என்ன முறைன்னு நான் சொல்ல வேண்டியிருக்கும். வேண்டாப்பா, உங்களால முடிஞ்சா நீங்களே போய் கூட்டிட்டு வந்து பட்டறையில நிறுத்துங்க. கூப்பிடுறேன். ஆனா கண்ணாடி செய்யறதுக்கு இனி அவனை சேர்க்க முடியாதுமா. தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் கையில ரத்தக்கரை படிஞ்சிருச்சு. அந்த கையால தொட்டா கண்ணாடி சேராது. கோங்காட்டு முத்தப்பசாமி ஒத்துக்காது. இது சுத்தமான ஒரு தொழில். என்னோட குழந்தைய வெளி வேலைக்கு அனுப்ப மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. தப்பு சரி, பெரியது சின்னது, அப்பா அம்மா, உயர்வு தாழ்வு, இரவு பகல், கடினம் சுலபம், விருப்பம் வெறுப்பு, லாபம் நஷ்டம், தப்பு சரி, உயர்வு தாழ்வு. அக்கா, பரமும் ஜெயில இருந்து வந்துட்டாராமே, உண்மையா? யாரு சொன்னா? ரேஷன் கடைக்கு போகும்போது நாராயணன் சொன்னாரு. அரிசி வாங்க வெளியே போறப்போ அங்க வச்சு பாத்திருக்காராம். அக்கா, பரமும் தான் நம்மளையும் கொன்றுவாரா? இல்லப்பா, உன்கிட்ட யாரு தேவையில்லாததெல்லாம் சொன்னா? அதை தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து எல்லார்கிட்டயும் இதை தான் கேக்குறான். அப்புறம் அக்கா, இவன் அவங்க வீட்டுக்கு போகணுமா? சாயங்கால நேரத்துல வேற எதுவும் பேச மாட்டியா? பேசுறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? இங்க பாரு, நாளைக்கு அக்கா உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன், சரியா? இந்தா. நீ
நீ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி உன்னை பார்க்கணும்னு வந்தேன். என் பசங்க தான் விடல. நீ உண்மையை சொல்லு. என் புள்ள சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? அவன் என்னை பார்க்கணும்னு கடைசியா உன்கிட்ட சொன்னது உண்மையா? அம்மா உள்ள போங்க. என்ன என்ன வேணும்? நான் உங்க எல்லாரையும் பார்க்க தான் வந்தேன். உன் தங்கச்சி தூக்கு மாட்டி செத்தது பத்தலனா? இதோ என் வீட்லயே 2 தங்கச்சி இருக்காங்க. தற்கொலை பண்ணிக்க பயமா இருக்கு. உன் கால்ல விழுந்து கேக்குறோம், எங்களை கொன்னுறியா? சாந்தி, நான் அவனை கொல்லல. அவன் என் சொந்த தம்பி போல. வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் பொய் கதையை சொல்லி தப்பிச்சிட்டீங்க. அடிச்சு கொல்றதுக்கு முன்னாடி என்னோட அண்ணன் என்னை விட்டுறன்னு உன் காலை பிடிச்சு கெஞ்சினான்ல. 6 வருஷம் ஆனாலும் தூங்கலான்னு படுத்தாலும் என்ன கொன்னுடாதுன்னு அழுகிற எங்க அண்ணனோட குரல் எங்க மனசை விட்டு போகல. கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர வரைக்கும் உன்னை தூக்கில போடுவாங்கன்னு நினைச்சு நாங்க சந்தோஷப்பட்டோம். அப்படியாவது எங்க அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையும் நினைச்சுதான். இல்ல, கடவுள் அங்கேயே எங்களை கைவிட்டுட்டாரு. நான் செத்தா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்களா? கொன்னுடுங்க. நான் கை கட்டி நிக்கிறேன். வெட்டுங்க, குத்துங்க, கழுத்து நெரிச்சு கொன்னுடுங்க. சாகணும்னு தோணும் போது உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் செய்யற ஏற்பாடு இருக்குல்ல, அதை செய்ய வேண்டியதானே? 2 மாசம் கர்ப்பத்தோட தானே உன் தங்கச்சி தூக்கு போட்டுக்கிட்டா. அதுக்கு முன்னாடி உங்க அம்மா விஷம் சாப்பிட்டதும் அப்படித்தானே? அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நான் உங்க காலில விழுந்து நான் சொல்றேன், அவனை நான் கொல்லலன்னு. ஆனா எங்க அம்மா தங்கச்சியை பத்தி மட்டும் பேசுன தொலைச்சு. வா 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 வா, நீ வா நான் சொல்றேன், வா வா. நீதான் அதை செஞ்சேன்னு யார் சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க யாரும் நம்பலையே. 24 வருஷம் அவ காட்டின பாசம் எல்லாமே வெறும் வேஷம், அப்படிதானே? எனக்கு 11 வயசு இருக்கும்போது நாடகக்காரோட அப்பா போயிட்டாருன்னு சொல்லி விஷம் குடிச்சு அம்மா இறந்துட்டாங்க. வாழை இலையில தூக்கின போனோம். பஞ்சாயத்துக்காரங்க புதைக்கிறதுக்காக தூக்கிட்டு போனதுல இருந்து என் நெஞ்சில போட்டு தங்க மாதிரி வளர்த்து பத்திரமா பார்த்துக்கிட்ட என் தங்கச்சி, அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டா.